ஒரு கிங்டமோட தலைநகரம் இப்போ மண்ணுக்கு அடியில. சுத்தி பச்சை பசேல்னு இருக்கு. ஆனா தலக்காடு மட்டும் ஒரு குட்டி டெசர்ட்டா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சாபம்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு 400 வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா, ராஜ உடையார் தலக்காட கேப்சர் பண்றப்போ, அந்த கிங்டமோட குவீன் அலமேலம்மாவோட நகையையும் பறிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவரோட படையையும் அனுப்புறாரு. அவங்க அந்த நகையோட காவேரி ஆற்றுல விதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாபத்தை சொல்றாங்க. தலக்காடு மணலாகட்டும், மலங்கி சுழலாகட்டும், மைசூர் ராஜாக்கள் வாரிசு இல்லாமல் போகட்டும். அந்த கர்ஸ் பளிச்சிருக்கவும் செஞ்சிருக்கு. தலக்காடு செமையா வாழ்ந்த ஒரு நகரம். மணலால இப்போ மூழ்கி இருக்கு. மல்லங்கில சுழல் ஏற்பட்டது. மைசூர் ராஜாக்களுக்கு பல தலைமுறைகளா வாரிசு இல்லாம அடாப்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த தலக்காடுல 30க்கும் மேற்பட்ட கோயில்கள் மூழ்கி இருக்கு. அந்த கோயில்கள் வெறி வந்துச்சா, அங்க அலமேல் அம்மாவுக்கு ஒரு சிலைய மைசூர் பேலஸ்ல வச்சு வழிபட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஸ்ரீ டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப விமோச்சனம் கிடைக்கணும்னு சொல்லி அலமேல் அம்மாளுக்கு மைசூர் பேலஸ்ல சிலை வச்சு வழிபட்டிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட கோயில் அங்க மூழ்கி இருந்தாலும் 5 கோயில் வெளிவந்திருக்கு. சிவனுக்கான கோயில் அவரோட 5 முகத்தை ரெப்ரசென்ட் பண்றதா சொல்றாங்க. பஞ்சலிங்கேஸ்வரா கோயில்கள், அப்புறம் கீர்த்தி நாராயண டெம்பிளும் தான். அந்த சாப விமோச்சனம் கிடைச்சுதா? அந்த மைசூர் ராஜாக்கு 2017ல கரண்ட் ரூலரா இருக்கிறவருக்கு ஒரு ஆண் வாரிசு பெற்றெடுத்தனால அந்த கோர்ஸ் முடிவுக்கு வந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ஹிஸ்டரி இருந்தாலும் சயின்டிபிக் ரீசனும் இருக்கும்ல. அந்த இடத்துல ஒரு டேம் கட்டினாலையும் ரிவர் ஃப்ளோ மாறினாலையும் தான் தலக்காடு ஒரு டெசர்ட்டா மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் கோர்ஸா இல்ல நேச்சரா? அப்படி கர்ஸ்னா இப்போவும் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ பவர் இருக்கா? அந்த வார்த்தைகள் உண்மையா மாறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் ஸ்ரீ டாக்ஸ் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்.